இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா சவுல் இருந்த நாட்கள்லயே தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. தாவீத ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. ராஜாவா அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் சவுல் கிட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள் வருது. யாருக்கு? தாவீதுக்கு. நிறைய இடங்கள்ல போய் இவர் தன்னை மறைத்து கொண்டு வாழ்றாரு. நிறைய பிரச்சனை, உயிருக்கே பிரச்சனை. ஆனாலும் இவர் பாத்தீங்கன்னா சாமுவேல் கிட்ட போய் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ணல. தாவீது ராஜா போய் கம்ப்ளைண்ட் பண்ணதா இருக்குதா எங்கேயாவது? அவர் சாமுவேல் இறப்பதற்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல தான் அவர் போய் யாரை பார்த்திருக்கிறாரு? சாமுவேலை தாவீது பார்த்ததா இருக்குது. அப்படின்னா அவர் தன்னுடைய முழு வாழ்வாதாரமா நினைச்சதே யாரதான்? கர்த்தர். அவர் என்ன சொல்றாரு? இந்த பூமிக்கு வரும் பொழுது அவரு நான் உங்களுடைய சார்பில் விழுகிறேன்னு தான் சொல்றேன். என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் உங்க சார்பில் விழுறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அபிஷேகம் பண்ணுன சாமுவேல் கிட்ட போய் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். நான் சும்மா இருந்தேன், நீங்க வந்தீங்க, என்னை அபிஷேகம் பண்ணீங்க, இந்த சவுல் அனுதினமும் என்னைய தொந்தரவு பண்றாரு, என்னைய கொல்ல வர்றாரு, என்னைய துரத்துறாங்க எதிரிகள் எல்லாம்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரு நாளும் தாவீது போயிட்டு சாமுவேலை பார்க்கவே இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம மற்றவங்களை என்னைக்குமே என்ன பண்ணவே கூடாது? சார்ந்து இருக்க கூடாது. ஒரு தொழிலையோ இந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான், நான் இந்த ப்ரொமோஷன்ல போயிட்டேன்னா என் பிரச்சனையே தீந்துருன்னு நீங்க நினைக்காதீங்க. தேவன் வாழ்வாதாரமா இருக்கிறார். அதை காட்டில் அவர் என்ன பண்ண முடியும்? நம்மளை வாழ வைக்க முடியும்.